Hi to all. நம்ம இந்த லெக்சர் சீரீஸ்ல ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர், வாட் இஸ் மீன் பை ஆப்ரேட்டர், இது எல்லாமே லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ங்கிறது டைப் ஆஃப் பைனரி ஆப்ரேட்டருக்கு கீழே வரும். இது ரெண்டு ஆப்ரண்டை யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு ஆப்ரேட்டர். இதுல என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸானு கொடுக்கறது. அதாவது ரெண்டு கண்டிஷன், அதாவது ரெண்டு இடத்துல கண்டிஷன் செக் பண்ணி ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சரும் ட்ரூவா கிடைக்கும். ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா ஆன்சர் ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஆஸ் லைக் தட் எப்படி ட்ரூத் டேபிள் போடுவோமோ அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டருக்கு போடுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். Logical refers to the way of relationship can be connected. ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட் பண்றதா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருப்போம். எக்ஸ்பிரஷன் தட் கேன் யூஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கேன் ரிட்டன் 0 for false 1 for true. ரெண்டு எக்ஸ்பிரஷனை செக் பண்ணும், ரெண்டுமே ட்ரூவா இருக்குதா ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கான்னு செக் பண்ணு. பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். மேபி இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 1 கிடைக்கும், ஃபால்ஸா இருந்தா 0 கிடைக்கும். என்னென்ன ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. பி கியூ ரெண்டையும் அண்ட் ஆப்ரேட்டருக்குள்ள கொடுக்கும்போது பியும் கியூவும் ரெண்டுமே ஜீரோவா இருந்தா நம்மளுக்கு அண்ட் ஆப்ரேட்டர்லயும் ஜீரோ தான் கிடைக்கும். இதுவே ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் ஆர் ஆப்ரேட்டர்ல ஃபால்ஸ், அதாவது ஜீரோ தான் கிடைக்கும். ஆஸ் லைக் தட் ஒன் நாட் ஆப்ரேட்டர் எப்படி ஆன்சர் ஜீரோ கிடைச்சா அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி இன்வெர்டரை யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஜீரோவாக இருந்தால் அது 1 கிடைக்கும். இதில் ரெண்டுமே ஜீரோ, பி ஜீரோ, கியூ 1. ஸோ நம்மளுக்கு பி அண்ட் கியூவும் ஜீரோ தான். எப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கோ அப்போ தான் 1 கிடைக்கும், ட்ரூ கிடைக்கும் நம்ம அண்ட் ஆப்ரேட்டரில். எப்போ ரெண்டுமே அட்லீஸ்ட் ஏதோ ஒன்னாவது ட்ரூவா இருந்தாலும் அவுட்புட் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும் ஆர் ஆப்ரேட்டர்ல. நம்ம கிடைக்கிற ஆன்சரை அப்படியே இங்க கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது ரெண்டையும் செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்தா அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்றதுதான் இந்த நாட் ஆப்ரேட்டர். இதுல பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம், எப்பவுமே இந்த லாஜிக்கல் அண்ட் ஆர் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டரை கண்டிஷன் செக் பண்ணிட்டு அந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் ரெண்டு ரிலேஷன்ஸையும் கன்கார்டினேட் கனெக்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் இந்த லாஜிக்கல் அண்டு ஆர் நாட் ஆப்ரேட்டர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டர், இதை எப்படி சொல்லணும்னா அண்டுன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் x equal to 6, y equal to 3. இங்க x less than 10 and y greater than 1. கண்டிஷன் செக் பண்ணலாம். x வந்து less than 10 கண்டிஷன் true. y வந்து 1 விட greater than 3 கண்டிஷன் false. சாரி ட்ரூ. 1 விட greater than அப்ப ரெண்டுமே ட்ரூ. ரெண்டுமே ட்ரூங்கும் போது ரிட்டன் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் 1 வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு ட்ரூவா கிடைச்சாலும் ஆன்சர் ட்ரூவா இருக்கும். ஏதோ ரெண்டுமே ஃபால்ஸுங்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சரும் ஃபால்ஸா கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 6, ஒய் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 5. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். எக்ஸ் வந்து 5க்கு ஈக்குவலான்னு செக் பண்றோம். எக்ஸோட வேல்யூ 6, 6 ஈக்குவல் டு 5 செக் பண்றோம். ஆல்ரெடி இங்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ஆர் ஆப்ரேட்டர் எப்படி அப்படின்னா ஒன்னு ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணும். y ஈக்குவல் டு 5, ஒய்யோட வேல்யூ 3, 3 ஈக்குவல் டு 5 செக் பண்றோம். இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ், ரிட்டன் ஃபால்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது இன்னும் எக்ஸ்பிளனேஷன். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அப்பவே நம்மளுக்கு ஆன்சர் ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். பட் இந்த இடத்துல ட்ரூ வந்துருச்சுன்னா இன்னொரு கண்டிஷனையும் செக் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் ட்ரூ கொடுக்கும். இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி அதுவும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஆன்சர் ட்ரூன்னு கிடைக்கும்.
இதுவே இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமே இமீடியட்டாக நம்மளுக்கு ஃபால்ஸுங்கிற ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட் நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு, அதாவது இந்த இடத்துல வந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டு வர ஆன்சரை அப்படியே கன்வெர்ட் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் டு 6, ஒய் ஈக்குவல் டு 3 கண்டிஷன் செக் பண்ணுது. 6 ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்க்கும்போது ஃபால்ஸ். ஏன்னா 6 ஈக்குவல் டு 3 கிடையாது. ஃபால்ஸுங்கும் போது 0 ஜீரோவை அப்படியே இன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட் பண்ணும்போது 1 கிடைக்கும், 1 தான் ரிட்டர்ன் ட்ரூ. இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். தேங்க்யூ.